அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி, ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை வானிலை நிலவரம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலய விருப்பப்பட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும். சரி, வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். எதிர்பார்த்துட்டு அந்த மோந்தா புயல், அதாவது வடக்கு கிழக்கில் அதிக மேகக்கூட்டங்கள் இல்லாமல் தெற்க கொடுத்துச்சு. சென்னையில் இதெல்லாம் தம்ப்நெயிலெலாம் பார்த்திங்கன்னா சென்னையில் இன்றைக்கி வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட எண்ணூரில் ஒரு 12 சென்டிமீட்டர். பாக்கி மத்திய சென்னை, சென்னையினுடைய அந்த இதய பகுதி அதெல்லாம் 7 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ஞ்சிருக்கு. பெரிய மழையெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வாட்டி சென்னை தப்பிச்சுக்கிச்சு. அதாவது மோந்தா புயலில் இது எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மோந்தா புயல் காக்கிநாடாலாம் எனக்கு போகிறது மாதிரி தெரியல. இது வரைக்கும் ஏனாம்கிட்ட போய் அது கரையை கடந்துடும் அப்படிங்கிறது தான். சரி, இந்த வருஷம் நம்மளுடைய எப்போதுமே ரிவர்ஸ் பண்ணுறோம், நம்ம பார்ப்போம்ல நம்மளுடைய கணிப்புகள் சரியாக இருக்கான்னு. ஐப்பசி 1 டு ஐப்பசி 6 அது முடிஞ்சிடுச்சு. ஐப்பசி 7 டு ஐப்பசி 13 இப்போ முடிஞ்சிக்கிட்டு இருக்குங்களே. ஐப்பசி அடுத்தது நவம்பர் 5 டு நவம்பர் 10, அதாவது ஐப்பசி 19 டு ஐப்பசி 24, அது கூட ஒரு தாழ்வு மண்டலம் தான். அதுக்கப்புறம் நவம்பர் 18 டு நவம்பர் 23, அதாவது கார்த்திகை 2 டு கார்த்திகை 7 இருக்குது பாருங்கள், அது ஒரு நிச்சயமான ஒரு புயல். அது டெல்டாவுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நவம்பர் 24 டு நவம்பர் 29, அதாவது கார்த்திகை 8 டு கார்த்திகை 13, அது ஒரு தாழ்வு மண்டலம். அப்புறம் 29 டு 27, அதாவது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை 2ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி ஐப்பசி 19லேருந்து ஒரு தாழ்வு பகுதி இருக்குது, அது ஒரு மண்டலம், அது ஒரு மழை கொடுக்க இருக்குது. அப்புறம் டிசம்பர் 18 டு டிசம்பர் 26, இதுதான் நமக்கான மழை. இப்போ மோந்தாங்கிறது சக்தியை முடிச்சுட்டு அப்புறம் மோந்தா தாய்லாந்து வச்ச பேர் அது ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அடுத்தது யுஏஇ வச்சது சென்யார், அது அரபிக்கடல் நிகழ்வு வலிமை பெற்று சின்ன போகும். என்னை பொறுத்த வரைக்கும் அது வலிமை பெறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது இன்டென்ஸ் ஆகாது. அது கடல்லையே கரைஞ்சி போய் ஒரு சின்ன ஒரு தாழ்வு பகுதியாக குஜராத் கரையை கடந்து போகலாம். ரைட்டுங்களா? அதனால் அடுத்தது இருக்கிற பேர் சென்யார், யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸ் வச்ச பேர். அடுத்தது ஏமன் வச்ச பேர் டிட்வா. அடுத்தது பங்களாதேஷ் பேர் அர்னாப். அப்புறம் இந்தியா வச்ச பேர் முரசு. அப்புறம் ஈரான் வச்ச பேர் அக்வான் அப்படின்னு சொல்லிட்டு வரிசலாக இருக்குது. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. இந்த புயல்கள்லாம் வர்றதுக்கு இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஐப்பசி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து நமக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு வாரம் முழுமையான கேப்பு, அதாவது இன்னையிலேருந்துன்னு சொல்ல முடியாது. முக்கியமான விஷயம், இன்றைக்கி இந்த புயல் இன்றைக்கி மாலையில் இரவு கடை கடந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, காற்றில் திசை வேற மாறுபாடு ஏற்படும். ஏன்னா வேகமாக போயிட்டு இருந்த காற்று டக்குன்னு கட் ஆகும். இப்போயே பல ஒரு ஆச்சரியங்களை கொடுத்துருக்கு. ஆனால் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு, வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு, காற்றின் திசை வேகத்தை இதிலேயே மாறுபாடு. அதாவது வடகிழக்கில் மேகக்கூட்டங்கள் ஏற்படாமல் தெற்க ஏற்பட்டுச்சு. அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெரிய மழை இல்லை, அது ஒரு அளவுக்கு. ஆனால் ஆந்திரா, தெலுங்கானா, விஜயவாடா இதெல்லாம் புரட்டி போட போகுது. ஆனால் வடகிழக்கு மாவட்டங்கள் ஒடிசா, மியான்மர் வரைக்குமே மழை பெய்ய போகுது. அதில் ஏன்னா இப்போ நீராவி காற்று அங்கே வந்துடும். இப்போ அரபிக்கடல் நிகழ்வு நீராவி காற்றை தடுத்து வச்சுருந்தது இந்த நிகழ்வுக்கு. ஆனால் இனிமே அது மேலே தரை ஏறங்காட்டி நீராவி காற்று அதுக்கு கிடைக்கங்காட்டி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, வடகிழக்கு பகுதிகளிலையும் நல்ல மழை அது பொய்யும். அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெஞ்ச மாதிரியே வடகிழக்கு பருவமழை காலத்துலேயே வட இந்தியாவில் மழை பெய்ய போகுது. அங்கே வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதாவது மேற்கத்திய தாழ்வு நிலை அமுக்கம்ங்கிறது, மேற்கத்திய கலக்கம் இருக்குது. இது உயரழுத்தம். இப்போ உயரழுத்தத்தால் தான், இல்லாட்டினா இது மியான்மரே போயிருக்கும். உயரழுத்தம் தடுக்கலைன்னா இது மியான்மரே போயிருக்கும், அதிதீவிர புயலாக மாறி இருக்கும். இப்போ கடலில் ஒரு 110 கிலோமீட்டர் வேகம், தரை அடிச்சுன்னா ஒரு 80. அது எப்படியா இருந்தாலும் சில பாதிப்புகளை ஆந்திராவில் கொடுக்க தான் செய்யும். கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் மழை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. குறைச்சாலும் 30 பெஞ்சால் கூட அது ஒரு பாதிப்பு தான். ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை காலத்தில் நல்ல மழை பெய்ஞ்சிருக்காங்க. அதனால் அங்கே ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யும். நமக்கு
நமக்கு இப்போ வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இன்னைக்கு, நாளைக்கு வரைக்குமே ஒரு மிதமான மழை. அதாவது காற்று இது களையங்காட்டி என்ன பண்ணும், தெற்கு காற்று உள்ள நுழையும். தென்மேற்கு காற்று உள்ள நுழையும். உள்ள நுழைஞ்சு நமக்கு இது ஒரு வெப்பசலன மழை மாரி மழையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத மறுக்க முடியாது. நாளைக்கு மறுநாள் 30ஆம் தேதியிலேருந்து வச்சுக்கங்களேன். 30ஆம் தேதி 30, 31லேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய மழை கிடையாது. எல்லா வேலைகளையும் பார்க்கலாம். காலவா நெருவு போடுறதுலேருந்து ரொம்ப பேர் நேற்று கேட்டாங்க, காலவா இன்னமும் காலவா நெருவு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க மக்கள் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு பெரிய அவங்களுடைய திடத்தை பாராட்டி தான் ஆகணும். ரைட்டு. அடுத்தது வந்து இந்த நிகழ்வு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து 5ஆம் தேதி வந்து ஒரு பெருசாக ஒன்றும் வந்துடாது. ஆனால் மழை இருக்கும். மிதமான சற்று கனமழை டெல்டா மாவட்டங்களில் ஒட்டுமொத்த தமிழகமே இருக்கலாம் அந்த தாழ்வு பகுதியால். ஏன்னா க்ஷணம் வானிலை மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்த முடிஞ்சாங்காட்டியும் அந்த நான் சொன்ன பாருங்க நவம்பர் 2 அதாவது கார்த்திகை 2 அது வந்து ஒரு கடுமையான மழையை தரும். அதாவது நவம்பர் 18 டு நவம்பர் 23 அதாவது கார்த்திகை 2 டு 7 இது அதுலேருந்து வந்து தொடர் நிகழ்வுகள் கார்த்திகை 22 வரைக்கும் அது கூட வந்து எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஆகலாம். இது வரைக்கும் திருப்பி இந்த சார்ட்டு ஏன் கொடுக்குறேன்னா, இதை வந்து நீங்கள் இதுதான் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் எந்த விதமான மாற்றமும் நடக்கலை, இது வரைக்கும் நடக்கலை. அதனால் இனிமே தான் நமக்கான மழை, வடகிழக்கு பருவமழை இனிமே தான் பெய்ய போகுது. இதுக்கு முன்னாடி பெஞ்சதெல்லாம் மழையே கிடையாது, டெல்டாவுக்கான மழையே கிடையாது. இனிமேல் டெல்டா பக்கம் தான் வந்து ஏன்னா ஐடிசிசி வந்து கீழே இறங்கிடும். அதாவது இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோனுங்கிற வெப்பமண்டல காற்று பகுதி நமக்கு இறங்கிடும். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.